அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 2025 குரூப் 4 தேர்வில் பொது தமிழ் பகுதியில் 100 கேள்விக்கு மிக சரியாக பதிலளிக்கும் வகையில் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்து வருகிறோம். ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையம் ரீசெண்டாக நடத்திய பல்வேறு தேர்வுகளிலிருந்து கேட்கப்பட்ட எலிஜிபிலிட்டி பேப்பராக இருக்கட்டும், அதுக்கடுத்து ஸ்கோரிங் பேப்பராக இருந்தாலும் சரி, அதிலிருந்து பார்த்திங்கன்னா 7 வீடியோக்களை பொது தமிழ் பகுதியிலேருந்து ஆல்ரெடி பார்த்துருக்குறேங்க. அந்த வீடியோக்களை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்காங்க. ரீசெண்டாக சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இனி வரும் காலங்களில் கிராமர் பகுதி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் குறிப்பாக எலிஜிபிலிட்டி பேப்பரில் இருக்கக்கூடிய கிராமர்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அது தொடர்பான வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தவறாமல் பார்த்திங்கன்னா ஃபீட்பேக்கை தாங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 2024 குரூப் 4க்கான எக்ஸாம் நடந்தது. ஸோ அந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பரை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோங்க. வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தால். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. எழுவாய் தொடர். ஓர் அடியுள் முதல் 3, 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவத்து நிற்க, இரண்டாம் எழுத்து ஒன்று தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை. இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம் என்பது அகன்ற உலகம். கேள்வி 5. பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். கேள்வி 6. மோனை சொல்லை கண்டறிக. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. ஸோ இது மோனை சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. நந்தவனம், மோனைனா முதல்ல வரக்கூடியது. நந்தவனம், நற்றமிழ், முதல் 2 சொற்களிலும் முதல் எழுத்து நா. அப்போது மோனை ஆப்ஷன் பாம்பே சரியாக இருக்குது. கேள்வி 7. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, ஒற்றுமையின்மை. கேள்வி 8. விடைக்கேற்ற வினாமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர். தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? கேள்வி 9. செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. பண்பு தொகை. கேள்வி 10. காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். கேள்வி 11. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார் என்பதே சரியாக இருக்குது. கேள்வி 12. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். சரியானது கூரை வேய்ந்தனர். கேள்வி 13. பொருந்தா சொல்லை கண்டறிக. செப்பலோசை, துழலோசை, அகலோசை வரும். பாக்களினுடைய ஓசைகள் வரும். இது ஓங்கலோசை என்பது வரவே வராது. வெண்பானா செப்பலோசை, ஆசிரிப்பானா அகலோசை, கலிப்பா வஞ்சிப்பானா தூங்கலோசை வரும். கலிப்பா துழலோசையில் வரக்கூடியது. ஓங்கலோசை என்பது வராது. பாவின் ஓசைகள் வரக்கூடியது. பா 4 வகைப்பட வெண்பா, ஆசிரிப்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்ட்டு அந்த பாவுக்குரிய ஓசைகளில் கேட்டு பொருந்தா சொல்லை கண்டறின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஓங்கல் ஓசை பொருந்தாதது. கேள்வி 14. எதிர்ச்சொல் அறிக. ஊக்கம் ஆப்போசிட் சோர்வு. கேள்வி 15. பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு என்பது பிரித்து எழுத கிடைப்பது நீள் கூட்டல் உழைப்பு. கேள்வி 16. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்றியில், நடமாட கோயில் நம்பருக்கு அங்கு ஆகா, நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்பாடலில் பயின்று மோனை எதுன்னு கேட்காங்க. பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனை 1, 3. இணை மோனைனா 1, 2. ஒரு மோனை 1, 4. 1, 4. கூலை மோனை என்பது 1, 2, 3. 1, 3. 1, 3. 1, 3. பொழிப்பு மோனை. கேள்வி 17. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர் என்பது கட்டளை வாக்கியம். கேள்வி 18. இமிழிசை என்பது இலக்கண குறிப்பு. இமிழிசை இலக்கண குறிப்பு என்னன்னா வினைத்தொகை. இமிழ்ந்த இசை, இமிழும் இசை முக்காலத்தையும் குறிக்கக்கூடியது தான் வினைத்தொகையில் வரக்கூடியது. அப்போ இமிழிசை என்பது வினைத்தொகை. கேள்வி 19. மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர். கேள்வி 20. பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். நச்சு படாதவன் செல்வம் நடுவுருள் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி தற்று, ஆயிற்று, போயிற்றுன்னு வந்தாவே அது ஊமை அணி.
கேள்வி 23 கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் எது? வெற்றி வேர்க்க அதிவீர் ராமபாண்டியன் வருவாங்க. ஞானக்குரல் என்ற நூல் எழுதுன்னு தான் ஔவையார் எழுதியிருப்பாங்க. கேள்வி 24 கரைப்பொரு இலக்கண குறிப்பு தருக. கரையினது பொரு. கரை பொரு கரை ஐ மறைந்து வந்திருக்கு. கரைப்பொரு என்பது இரண்டாம் வேற்றுமை தொகை. கேள்வி 25 புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி போப். கேள்வி 26 வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரை இடம்பெற்ற நூல் புறநானூறு. கேள்வி 27 புறநானூறு இந்நூலை த 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் தி புறநானூறு எனும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் ஹெல் ஹார்ட். கேள்வி 28 கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன். தேம்பாவானையின் பாட்டுடை தலைவன் வளன். முத்தோலாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்பு உடைய நாடு சோழ நாடு. சேரி மொழியார் செவ்விதற்கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழி புலனுணர்ந்தவரே. தொல்காப்பியன் வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் பள்ளு இலக்கியம். சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர். யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவேலி சித்தர். புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர் உவே சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிக்கா. தமிழ் வடமொழியின் மகள் அன்று. அது தனி குடும்பத்திற்குரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல். தாதா சாஹிப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு. தாதா சாஹிப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்டது 1969. நாடகக்கலை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். ஆசியாவிலே இரண்டாவது பெரிய நூலகம்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். கேள்வி 42 மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க. கீழா நெல்லியின் வேறு பெயர்கள் கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி. இவை மூன்றுமே வரும். உப்பள தொழிலாளர்கள் ஓப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா. சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திருவிக்கா. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்திப்படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலே செழுமைப்படுத்தியவர். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலே செழுமைப்படுத்தியவர் யாரு? புதுமை பித்தன். சிறுகதை மன்னன் என்று அழைக்கப்படுகிறார். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யார்? நா. முத்துசாமி. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவண பிதுர்பத்தி. கேள்வி 50 பொறுத்துக. அலெக்சாண்டர் ஸ்பெயின் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங் மாக்னஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிச்சிருப்பாரு. ஜான் ஷெப்பர்ட் பாரன் தானியங்கி பண இயந்திரத்தை கண்டுபிடிச்சாரு. மைக்கேல் ஆல்ரிச் இணைய வணிகத்தை கண்டுபிடிச்சாரு. அலெக்சாண்டர் ஸ்பெயின் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங் மாக்னஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்தார். ஜான் ஷெப்பர்ட் பாரன் தானியங்கி பண இயந்திரத்தை ஏற்படுத்தியிருப்பார். மைக்கேல் ஆல்ரிச் இணைய வணிகம். கேள்வி 51 தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சிவை தாமோதரனார். கேள்வி 52 கூற்று 1 கூற்று 2 மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. தப்பு. கூற்று 2 அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேன்னு தலைநரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். மாநகராட்சி கூட்ட தலைமை மாப்போசி. அதில் பார்த்தேன் சண்பகராமன் தான் தலைமை தாங்கியிருப்பாங்க இந்த மாநகராட்சி கூட்டத்துக்கு. இங்கே அந்த கூட்டத்தில் தலையை கொடுத்தேன்னு தலைநரை காப்போம் என்று மாப்போசி முழங்கியிருப்பார். சரி, அப்போ கூற்று 2 மட்டும் சரி. கேள்வி 53 திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் ரா. இளங்குமரனார். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ராச சிம்மேஸ்வரம் கோயில்.
கேள்வி 55. குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள். குந்தி தின்றால் குன்றும் கரையும், உழைக்காதவன் செல்வம் அழியும். அகர வரிசைப்படுத்துக. இசைக்கருவியின் பெயர்களை அகர வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல வருது உடுக்கை, 2 கணப்பறை, 3 தவில், 4 பார்த்தீங்கன்னா நாகசுரம், 5 படகம், 6 மகுடி. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 57. மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு. மணக்குரங்கு என்பது உருவகம். கேள்வி 58. பொருந்தா சொல்லை கண்டறிக. கடல், ஆழி, பறவை இது எல்லாமே கடலை குறிக்கக்கூடியது. ஆறுனா ஆற்றை குறிக்கும், எண்ணெய் குறிக்கும், வழியை குறிக்கக்கூடியது. அப்போ பொருந்தா சொல் ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 59. பிழை திருத்தம் செய்க. பிழை திருத்தத்தில் சரியானது மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலறும். மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலறும். சரியானது ஆப்ஷன் சி. கேள்வி 60. பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். சரியானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 61. பிறவினை சொற்களை கண்டறிக. பிறவினைனா வருவித்தான், திருத்தினான். பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். பூங்குழலி யாழ் மீட்டினாள் என்பது செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினா அமைக்க. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது? கேள்வி 64. அகர வரிசைப்படுத்துக. இதில் சரியான அகர வரிசை ஆப்ஷன் சி. கேழ்வர், சாவகர், நசையி, நல்குவர், பொலிக்கும், போத்து, மஞ்சை. கேள்வி 65. தாய் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயர் தந்தவர். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால். சென்றால் என்பதன் வேர்ச்சொல் செல். கேள்வி 67. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ்னா கர்ப்பம், சூழ்னா சுற்று, சூழ் அப்படின்றது சபதத்தை குறிக்கும். சூழ்னா கருப்பம், சூழ் சுற்று, சூழ் என்பது சபதத்தை குறிக்கக்கூடியது. பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் என்பதே சரியானது. கேள்வி 69. கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல், இடக்கரடல். சரி. மங்களமான சொற்களை நீ மாற்றி மங்களம் எல்லா சொற்களாக குறிப்பிடுது. மங்களமா கிடையாது, தப்பு. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையை இடக்கரடல், மங்களமாக. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையை இடக்கரடல், மங்களம்னு சொல்லுவாங்க. சரி. அப்போது 1 சரி, 2 தவறு, 3 சரி. கேள்வி 70. வெண்பாவிற்குரிய ஓசை என்ன? வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. முல்லைப்பாட்டு ஆசிரியர் நப்பூதனார். காசிகாண்டத்தின் ஆசிரியர் அதிவீரராம பாண்டியர். சிலப்பதிகார நூலின் ஆசிரியர் இளங்கோவடிகள். காலக்கணிதம் நூலின் ஆசிரியர் கண்ணதாசன். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 72. ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். ஃபிக்ஷன் எனும் சொல்லின் தமிழ் சொல். ஃபிக்ஷன்னா புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். பாரதியார் பாடியிருப்பார். இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி என்னன்னு கேட்டிருக்காங்க. என்ன வலுவமைதுனா கத்தும் குயிலோசை. குயில் கத்துமானா கத்தாது, குயில் கூவும் என்பதா சரியான மரபு. இங்கே கத்தும் குயிலோசைனா என்னன்னா தவறாக இருந்தாலும் அங்கே சரியாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இங்கே என்ன வலுவமைதியாக வரும்னா மரபு வலுவமைதி. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். மணினா நான்மணி கடிகை, மொழினா முதுமொழி காஞ்சி, கோவைனா ஆசார கோவை. நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை தான் மணிமொழி கோவை என்று அழைக்கப்படுகிறது. 17 என்றால் 18 என்று பொருள். 6ஆம் வகுப்பு ஓல்டு புக்கில் இருக்கும். 17 என்றால் 18 என்று பொருள். கேள்வி 77. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? பூதஞ்சேந்தனார். கேள்வி 78. பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும். இவற்றில் பூவையும் என்பது நாகனவாய் பறவைகளை குறிக்கும். உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். 80. பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள். பாடை மாக்கள்னா பல மொழி பேசும் மக்கள்.
கேள்வி 81 பொறுத்துக. மணிமேகலை நூலின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். பெரிய புராணத்தின் ஆசிரியர் சேக்கிலார். திருவிளையாடற் புராணத்தின் ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர். கேள்வி 82 முடிகெழு வேந்தர் மூவர்க்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம். முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். கேள்வி 83 ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோது எனும் இவ்வடியில் நீபவனம் என்பது ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோது எனும் இவ்வடியில் நீபவனம் என்பது கடம்பவனம். கேள்வி 84 பாரதியார் பாடிய பாடல்கள் 1 குயில் பாட்டு. பாரதியார் பாடிய பாடல்கள் 1 குயில் பாட்டு. குடும்ப விளக்கு பாரதிதாசன் பாடியிருப்பார். சீராபரணம் உமரப்புலவர் பாடியிருப்பார். மருமக்கள் வழி மாண்பும் ஆசிய ஜோதி கவிமணி தேசிய விநாயகர் பாடியிருப்பார். இங்கு பாரதியார் பாடிய பாடல் 1 குயில் பாட்டு. கேள்வி 85 வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிறெங்கே 4 காலெங்கே என தொடங்கும் இரட்டொரு மொழிதலின் பாடலன் ஆசிரியர் யார்? வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிறெங்கே 4 என தொடங்கும் இரட்டொரு மொழிதல் பாடலின் ஆசிரியர் கவி காலமேகம். கேள்வி 86 சரியானதை கண்டறிக. 1 மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம் சரி. நூலின் தொடக்கத்தில் கடல் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது சரி. மனோன்மணிய நூலில் எளிய நடையில் வெண்பாவால் அமைந்ததா? கிடையாது, தப்பு. மனோன்மணியம் தமிழின் முதல் பா வடிவ நாடக நூல் ஆகும் சரி. அப்போ இங்கே சரியானது 1, 2, 4 சரியாக இருக்குது. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? திருக்கேதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களும் வீடுகளும் ஓதப்படும் பாடல். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகள் ஓதப்படுது திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்புக்குரியவர் யார்? தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் தேவநேய பாவனார். கேள்வி 91 திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். கேள்வி 92 தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர். தமிழக அரசின் பாவேந்தர் விருதை பெற்ற முதற் பாவலர் ஊமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 4 அடி உயரத்தில். திருவரங்கத்தில் 4 அடி உயரத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிக்கிறது. சரியானவற்றை பொறுத்துக. அக்ஷராபியாசம் என்பது எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் என்பது கல்வி தொடக்கம். சீதாள பாத்திரம் என்பது தாளைமடல். அக்ஷராபியாசம் என்பது எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் என்பது கல்வி தொடக்கம். சீதாள பத்திரம் என்பது தாளைமடல். கேள்வி 97 எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானம் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் தேவநேய பாவனார். இந்த குரூப் 4 பொறுத்தவரை தேவநேய பாவனாரை பற்றி 3 கேள்வி லாஸ்ட் குரூப் 4 கேட்டிருக்காங்க. படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் எது? படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. கேள்வி 99 தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயணகவி. சரியானுடைய ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 100 தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகா நூலகம் சரி. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவர் நூலகமா? தப்பு. திருவனந்தபுரம் நடுவர் நூலகம் தான் இந்தியாவினுடைய முதல் பொது நூலகம்னு வந்திருக்கணும். அப்போ இங்கே தவறான தொடர் ஆப்ஷன் பாம்பே. மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம்னா அது கன்னிமர நூலகம் சரி. கொல்கத்தாவே தேசிய நூலகம் இந்தியாவின் பெரிய நூலகம். கொல்கத்தாவினுடைய தேசிய நூலகம் தான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய நூலகமாக இருக்குது. அப்போ இந்தியாவின் முதல் பொது நூலகம்னா திருவனந்தபுரம் நடுவர் நூலகம்னு வந்திருக்கணும். இங்கே மும்பைன்னு தந்திருக்காங்க. தவறான நிலை ஆப்ஷன் பாம்பே. இந்த வீடியோ பொறுத்தவரையும் பொதுத்தமிழ் பகுதியில் 2024 நடந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பரை பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னாலே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.